Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. 32வது பேஜ் லாங் வீடியோஸ்ல 30வது பேஜ் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். லாங் பார்க்க டைம் இருக்கு, எங்களுக்கு வந்து சட்டங்கள் நல்லா விளங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா லாங் வீடியோஸ் பாருங்க. எங்களுக்கு வந்து டைம் குறைவா இருக்கு, நாங்கள் ஒர்க்கிங் உமன் இல்லைன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், மென்னாக இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயே வந்து எல்லாமே தெரியணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் பாருங்க, இன்ஷால்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 32வது பேஜ் தான் ஓத போகிறோம். ஓதலாமா? என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த பேஜுக்கான ரூல், வக்ஃபு என்னும் நிறுத்தலின் சட்டங்கள் பின்னால் வருகின்றன. ஆகவே அதற்கு முன்பு குழந்தைகளுக்கு வக்ஃபு செய்து சொல்லிக் கொடுக்காதீர்கள். வக்ஃபு மீன்ஸ் எப்படி நிறுத்தி ஓதணும், நிறுத்துற இடத்துல எப்படி நிறுத்தணும், அதுதான் வந்து வக்ஃபு. அது வந்து பின்னாடி வருது, அதனால இப்போவே வந்து சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷால்லா பின்னாடி அதற்கான சட்டங்கள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இதில் 12 லைன் கொடுத்துருக்காங்க, அதில் 6 லைன் போல் இன்ஷால்லா நம்ம இந்த வீடியோவில் ஓதலாம். நடுவில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஓதி அனுப்புகிற வீடியோவும் நான் வந்து இதில் வந்து இணைச்சிருப்பேன். இன்ஷால்லா பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஓதுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கிளியராக புரியும் இல்லையா? அதற்காக நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன்ப்பா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுடைய வீடியோ வந்து நான் வந்து இணைக்கிறேன், கிளாஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி. அதுதான் இது. ஷி ஜி கல் ஜானா முன்ஷி ஜி கல் ஜானா. கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நான் வந்து டீச் பண்ணுவேன். பாய்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ தான் சென்ட் பண்ணுவேன். ஏன்னா பாய்ஸ்க்கு வந்து ஆன்லைனில் நான் இல்லை, ஆஃப்லைனில் தான் வீடியோ அனுப்பி விட்டுருவேன். முடிஞ்ச அளவுக்கு மண்டே டு ஃப்ரைடே டெய்லி 1 வீடியோ அந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருவேன். அது வந்து இவங்க அதே கண்டிஷன் தான் இவங்கக்கிட்டேயும் நான் சொன்னேன். ஓகே அப்படின்னாங்க. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பாய்ஸும் வந்து படிக்கிறாங்க. நிறைய வந்து அவங்க வேல்யூபிள் கொஷின் கேட்டாங்க. என்னென்னா, கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய இடத்துல டீச் பண்ணுறாங்க, பாய்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேலே யாரும் டீச் பண்ணுறதில்ல, நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் வந்து சரிப்பா ஆன்லைனில் எடுக்கல, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து வேண்டாம், வாட்ஸ்அப்பில் வீடியோ ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஓகே அப்படின்னாங்க. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் படிக்கிறாங்க பாய்ஸு, எல்லோரும் ஓகே சொன்னதால் அவங்களுக்கு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வீடியோ சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குற இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பாய்ஸும் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருந்தாங்கன்னா இன்ஷால்லா அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் வந்து இன்ஷால்லா ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அவங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இன்ஷால்லா. खुदा खुदा सब का मालिक है, खुदा सब का मालिक है. ஓத ஆரம்பிக்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஹுருஃபே முஸ்தாலியா, வல்லினமான எழுத்து க, அந்த சவுண்டோட ஓதணும். சொன்னோமா? قاف ألف زبر قا، لام زبر لا، قال. ألف زبر ألف مادة ஒரு அலிஃப்க்கு நிகரா நீட்டி ஓதணும். قال قال. ஹம்சா ஜபர் அ، ஜீம் ஹம்சா ஜேர் ஜி ஜி. குறியீடுகள் பெற்ற அலிஃபா அலிஃப்னு சொல்லக்கூடாது, ஹம்சான்னு சொல்லணும். ஜி. இந்த ஹம்சாக்கு மேலே சுக்கூன் வச்சா எப்படி ஓதணும், அதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். இன்ஷால்லா நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கு முன்னாடி இருந்த வீடியோ இன்ஷால்லா போய் பாருங்கள். எப்படின்னா, ஹம்சா மேலே சுக்கூன் வந்தால் உதறி ஓதணும். எப்படி உதறி ஓதணும்? முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ, அந்த எழுத்துக்கு என்ன குறியீடு இருக்கோ, அதற்கான ஓசை என்னவோ அதை வந்து கொஞ்சம் உதறலாம் ஓதுறோம். ஹம்சா சுக்கூன் பெற்ற ஹம்சாக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? ஜீம். ஜீம்க்கு என்ன குறியீடு? ஜேர். ஜீம் ஜேர் என்ன ஓசை? ஜி. ஹம்சாக்கு உதறணும் ஜி, அந்த மாதிரி ஜி ஜி அந்த மாதிரி ஓதுறோம். தா ஜபர் தா, ஜி தா ஜி தா. நூன் அலிஃப் ஜபர் நா, ஜி தானா. அலிஃப் ஜபர் அலிஃப் ஏமந்தா ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். ஜி தானா. லாம் ஜேலி தாஹா பேஷ் தொஹ் லி தொஹ். இது வந்து கல்கலா கிடையாது, ஹுருஃபே முஸ்தாலியா. வல்லினமான எழுத்து கொஞ்சம் வல்லினமாக ஓதணுமே தவிர கல்கலா செஞ்சு ஓதக்கூடாது. லி தொஹ் ரா ஜேரி லி தொஹ்ரி. ஜீம் ஜபர் ஜா லி தொஹ்ரி ஜா. நூன் அலிஃப் ஜபர் நா லி தொஹ்ரி ஜனா லி தொஹ்ரி ஜனா. அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகரா நீட்டி ஓதணும். லி தொஹ்ரி ஜனா. மீம் நூன் ஜேல் மின். ஹம்சா ரா ஜபர் அர். ضاد زير ضي.
அர்தி. இது நம்ம என்ன சொன்னோம், Z சவுண்டும் இல்லை L சவுண்டும் இல்லை, D சவுண்ட். அர்தி. நூன் அலிஃப் ஜபர் நா, அர்தினா, அர்தினா. உர்ஃபே முஸ்தாலியா வல்லினமா ஓதணும். அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். அர்தினா. பா ஜேர் பி, சீன் ஹா ஜே சிஹ், பிசிஹ். இது வந்து வெறும் காத்து மட்டும் வர ஹ. பிசிஹ். ரா ஜேர் ரி, பிசிஹ்ரி. காஃப் ஜபக, பிசிஹ்ரிக, பிசிஹ்ரிக. ஃபுல்லாக ஓதலாமா? قال أجئتنا لتخرجنا من أرضنا بسحرك قال أجئتنا لتخرجنا من أرضنا بسحرك. ஹம்சா நூன் ஜேர் இன். குறியீடுகள் பெற்ற அலிஃபா அலிஃப்னு சொல்லக்கூடாது, ஹம்சா இன். ஹம்சா ஹா ஜப அஹ், வெறும் காத்து மட்டும் அஹ். சீன் நூன் ஜபர் சன், அஹ்சன். தாமீம் பேஷ் தும், அஹ்சன்தும். ஹம்சா ஹா ஜப அஹ், காத்து மட்டும். சீன் நூன் ஜபர் சன், அஹ்சன். தாமீம் பேஷ் தும், அஹ்சன்தும், அஹ்சன்தும். லாம் ஜேர் லி, ஹம்சா நூன் ஜபர் அன், லி அன். ஃபா பேஷ் ஃபு, லி அன் ஃபு. சீன் ஜேர் சி, லி அன் ஃபுசி. காஃப் மீம் பேஷ் கும், லி அன் ஃபுசிக்கும், லி அன் ஃபுசிக்கும். வாவ் ஜபவா, ஹம்சா நூன் ஜேர் இன், வ இன். ஹம்சா ஜபர் அ. சீன் ஹம்சா ஜபர் ச, உதறி ஓதணும் ச. தாமீம் பேஷ்டும், அசத்தும், அசத்தும். அந்த மாதிரி உதறி ஓதணும். இந்த வரிசை ஃபுல்லாக ஓதலாமா? இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும் வ இன் அசத்தும். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும் வ இன் அசத்தும். இங்கே வந்து இக்ஃபாவுடைய சட்டம் வரும், இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல. ஆனால் நம்ம வந்து இன்னும் இக்ஃபா நடத்தலை. இன்ஷால்லா 37 பேஜ் பாதி முடிச்சதுக்கு அப்புறமா இஸ்ஹார் இக்ஃபாவுடைய சட்டங்கள்லாம் இன்ஷால்லா நம்ம நடத்தலான் இருக்கோம். அப்போ வந்து இதை வந்து இன்னொரு தடவை நான் ஷார்ட்ஸில் போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பார்த்து ஓதலாம். குரான் ஓதுறதுக்கு வந்து சட்டங்கள் ப்ளஸ் அந்த ஒரு டோன், அந்த ஒரு ராகம் சொல்லுவாங்க இல்லையா, அது மூன்றும் இருந்தால் போதும். ஒன்று வந்து மஹ்ரஜ், எப்படி அந்த வார்த்தைகளை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அது. ரெண்டாவது வந்து சட்டங்கள். மூன்றாவது அந்த டோன், எப்படி வந்து ஏற்ற இறக்கமாக ஓதுறோம். இந்த மூன்றும் தெரிந்தால் போதும், இன்ஷால்லா காரிக்களை போல நாமளும் குரான் ஓதலாம். இப்போ வந்து நம்ம மஹ்ரஜும் சட்டங்களும் பார்த்துட்டே இருக்கோம். ஒன் டைம் வந்து இதை புக்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த டோனும் இன்ஷால்லா நமக்கு வந்து வந்துடும். அந்த டோன் கூடயே வந்து நம்ம இன்ஷால்லா ஓதலாம். சேனலோடு இணைந்திருங்க. எல்லாமே வந்து இன்ஷால்லா நம்ம ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டு நாமளும் காரிக்களை போலவே குரான் ஓதலாம் இன்ஷால்லா. இந்த வரிசை ஓதலாமா? ஃபா ஜப ஃபா, லாம் ஜபலா, ஃபலா, ஹாலி ஜபஹா, ஃபலஹா. அலிஃப் ஜபர் அலிஃப் மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகரா நீட்டி ஓதணும். ஃபலஹா, ஃபலஹா. அந்த மாதிரி. பா ஜபர் பா, லாம் ஜபர் லா, பலா. غين لزبا غا بلغا. இது வந்து ஹுருஃபே முஸ்தாலியா வல்லினமான எழுத்து غا, அந்த சவுண்டோட ஓதணும். அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகரா நீட்டி ஓதணும். பலகா. மீம் ஜீம் ஜபர் மஜ். ஜீம் கல்கலாவின் எழுத்து, கல்கலா செஞ்சு இருமுறைகள் அசைச்சி அதட்டி ஓதுற மாதிரி ஓதுறோம். மஜ், மஜ் அந்த மாதிரி. மீம் ஜபர் மா, மஜ்மா. ஐன் ஜபா, மஜ்மஅ, மஜ்மஅ. பாயா ஜபர் பை, நூன் ஜேர்னி, பைனி. ஹா ஜேஹி, பைனிஹி, பைனிஹி. மீம் அலிஃப் ஜபர் மா, பைனிஹிமா. அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகரா நீட்டி ஓதுறோம். பைனிஹிமா, பைனிஹிமா. நூன் ஜபர் நா, சீன் ஜேசி, நசி. யா அலிஃப் ஜபர் யா, நசியா. அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகரா நீட்டி ஓதணும். நசியா. ஹா வா பேஷ் ஹூ, வாவ் பேஷ் வாவே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகரா நீட்டணும். ஹூ. தா ஜபர் தா, ஹூ தா. ஹா பேஷ் ஹூ, ஹூ தஹூ, ஹூ தஹூ, ஹூ தஹூ.
இது வந்து காற்று மட்டும் வர்ற ஹா, இது வந்து அடித்தொண்டை ஹா. ஹூ தஹு அதுதான் வித்தியாசம். மீம் அலிஃப் ஜபர் மா, ஹூ தஹுமா, ஹூ தஹுமா. அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். இந்த வார்த்தை விட்டுடலாம், இங்கே குறியீடு போட்டிருக்கு இல்லையா, அதற்காக இதுலேருந்து சேர்த்து ஓதலாமா? بلغا مجمع بينهما نسيا حوتهما. بلغا مجمع بينهما نسيا حوتهما. அந்த மாதிரி. காஃபலி ஜபகா உருஃபே முஸ்தாலியா வல்லினமான எழுத்து கா, அந்த சவுண்டோட ஓதணும். அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். கா லாம் ஜபல்லா قال 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 فيا زي في يا زير يا مدى ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதுறோம். في ஹாலி ஜபஹா, அலி ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதுறோம். அடித்தொண்டை ஹா, அந்த ஹா சவுண்டோட ஓதுறோம். ஃபீஹா ஃபீஹா அந்த மாதிரி. தஹா ஜப தஹ், இது வந்து காற்று மட்டும் வர ஹா. தஹ் யா வாவ் ஜபர் யவ், தஹ் யவ் வாக்கு பேஷில் ஜபர் தான், நீட்ட தேவையில்லை. தஹ் யவ் நூன் ஜபர்னா, தஹ் யவ்னா தஹ் யவ்னா. வாவ் ஜபர் வா, ஃபா யா ஜே ஃபீ, யா ஜேர் யா மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். ஃபீ ஹாலி ஜபர் ஹா, அலி ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். அடித்தொண்டை ஹா, அந்த ஹா சவுண்டோட. வஃபீஹா வஃபீஹா அந்த மாதிரி. தா ஜபத்தா மீம் வாவ் பேஷ் மூ தமூ, வாவ் பேஷ் வாவே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். தா வாவ் பேஷ் தூ, வாவ் பேஷ் வாவே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். தமூ தூ தமூ தூ. நூன் ஜபர்னா, தமூ தூனா தமூ தூனா. வாவ் ஜபர் வா, மீம் நூன் ஜேர் மின் வமின், ஹாலி ஜபர் ஹா, அடித்தொண்டை ஹா, அந்த சவுண்டோட ப்ளஸ் ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டியும் ஓதுறோம். வமின் ஹா அந்த மாதிரி. ஃபுல் ஓதுறாமா? قال فيها تحيون وفيها تموتون ومنها. قال فيها تحيون وفيها تموتون ومنها. தஹா பேஷ் தொஹ், இது வந்து உருஃபே முஸ்தாலியா வல்லினமான எழுத்து. கல்கலா இல்லை, கல்கலா செய்யக்கூடாது. துஹ் ரா ஜபர் ரா, துஹ்ரா. ஜீமா பேஷ் ஜூ, துஹ்ரஜூ. வாவ் பேஷ் வாவே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். துஹ்ரஜூ. நூன் ஜபர்னா, துஹ்ரஜூனா துஹ்ரஜூனா. ஹாயா ஜபஹை, ஹாலி ஜபஹா ஹைஹா. யாக்கு ஜேரில் ஜபர் தான், நீட்ட தேவையில்லை. அடித்தொண்டை ஹா, அந்த சவுண்டோட. அலீஃப் ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். ஹா அந்த சவுண்டோட. ஹைஹா. தா ஜபத்தா ஹைஹாத்தா ஹைஹாத்தா. ஹாயா ஜபஹை, ஜபர்தான் இருக்கு, ஜேர் இல்லை, நீட்ட தேவையில்லை. ஹா சவுண்டோட. ஹாலி ஜபஹா, அலீஃப் ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். ஹா அந்த சவுண்டோட. ஹைஹா. தா ஜபத்தா ஹைஹாத்தா. லாம் ஜேலி, மீம் அலிஃப் ஜபர் மா, லிமா. அலிஃப் ஜபர் அலிஃபே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். லிமா. தா வாவ் பேஷ் தூ, வாவ் பேஷ் வாவே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். ஐன் ஜபஅ தூ அ. தால் வாவ் பேஷ் தூ, தூ அ தூ. வாவ் பேஷ் வாவே மத்தா, ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டணும். தூ அ தூ. நூன் ஜபர்னா, தூ அ தூனா தூ அ தூனா அந்த மாதிரி. இங்கே குறியீடு போட்டிருக்கு, இதோட ஓதலாமா? هيهات هيهات لما توعدون. هيهات هيهات لما توعدون அந்த மாதிரி. வாவ் ஜப வா, யா ஜப யா, வயா. வா ஜப ஸா, வயா ஸா, வயா ஸா, ஸா.
இது வந்து ஜால் மெலிதா. இது வந்து வேற புக்குப்பா. இந்த புக்கு பேர் வந்து தீனியாத். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வேற ஒரு வீடியோவில். ஒரு வார்த்தைக்கும் அதற்கான பிறப்பிடங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நான் லாஸ்ட்டு வந்து இது ஜால் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய கமெண்ட் வந்தது. இது வந்து தா தான், நீங்கள் என்ன ஜாலுன்னு ஓதுறீங்க அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து ஜால் எப்படின்னா நாக்கோட நுனி நம்ம என்ன சொன்னோம், மேல் வரிசை நடுப்பற்களில் ஓரங்களில் தொடும்போது நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஜாலுக்கு நாக்கு வந்து கொஞ்சம் வெளியே நீட்டி தெரிகிற மாதிரி வந்து ஓதணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். மேலே பல்லு, அந்த 2 பல்லு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த மேலே பல்லோட ஓரங்களில் வந்து நாக்கோட நுனி வந்து தொடுற மாதிரி வால், வாயை கொஞ்சம் திறந்து அந்த நாக்கு வந்து வெளியே தெரியணும் பார்த்தா, அந்த மாதிரி விசிபிளாக இருக்கணும். அப்படி வந்து ஓதும் போது தான் வந்து வால் அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் வரும். வால். நிறைய பேர் வந்து தா தால் அந்த மாதிரி ஓதுறாங்க. அல்லதி, அது அல்லத்தி கிடையாது, அல்லவி. கொஞ்சம் நாக்கு வெளியே தெரிகிற மாதிரி ஓதுங்க. அதற்காக தான் நான் வந்து சொல்லுவேன் நாக்கை வெளியே நீட்டி ஓதுங்கன்னு சொல்லி. சா வால் வா, இந்த 3க்குமே வந்து நாக்கு வெளியே வரணும். இந்த புக்கு வாங்கி படிங்க. எந்தெந்த இடங்கள்ல இருந்து என்னென்ன வரும் அதுவும் வந்து எழுதியிருப்பாங்க. வால் வால் வா அந்த மாதிரி சவுண்டோட வரணும். நிறைய இப்போ தான் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. காரிக்கலோட அந்த அல்லவி சவுண்ட் எடுத்து கேளுங்க. அதிலே வந்து உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் புரியும். அல்லத்தீன்னு யாரும் சொல்கிறது இல்லை, அல்லவி. நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். மக்கால ஓதுற இமாமை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணணும். மக்கால ஓதுற இமாம் அல்லவின்னு தான் ஓதுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பாருங்கள். வீடியோஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது நமக்கு வீடியோஸில். உதாரணம் சொல்லதான் இதை காட்டுனேன். நாக்கு கொஞ்சம் நுனி நாக்கு வந்து கொஞ்சம் வெளியில தெரியுற மாதிரி வால் அந்த மாதிரி வந்து ஓதி பழகுங்க இன்ஷா அல்லாஹ். ரா பேஷ் ரூ வயவரு ஹாமீம் பேஷ் ஹும் அடித்தொண்டை ஹா வயவருஹும் அந்த மாதிரி. ஃபாயா ஜே ஃபியா ஜேர் யாயமதா ஒரு அலிஃப்க்கு நிகரா நீட்டணும். ஃபீ அந்த மாதிரி. பாயின் பேஷ் தோ, இதுவும் இரண்டுமே வந்து ஹுருஃபே முஸ்தலியா, இரண்டுமே வல்லினமான எழுத்து, இரண்டுமே வல்லினமாக ஓதணும். இதை கல்கலா செய்யக்கூடாது. போ போ அந்த மாதிரி. யா அலிஃப் ஜப யா, அலிஃப் ஜப அலிஃபே மத ஒரு அலிஃப்க்கு நிகராக நீட்டி ஓதணும். போகையா நூன் ஜேர் நீ போகையானி, ஹாமீம் ஜேர் ஹிம் போகையானிஹிம் அந்த மாதிரி. யா ஐன் ஜபையா மீம் ஜபர்மா யாமா ஹவா பேஷ் ஹூ யாமஹூ, வாவ் பேஷ் வாவே மத்தா ஒரு அலிஃப்க்கு நிகரா நீட்டணும். யாமஹூ நூன் ஜபர்னா யாமஹூனா கொஞ்சம் கனமா யாமஹூனா அந்த மாதிரி. யா ஐன் ஜபையா லாம் ஜபல்லா யாலா மீம் பேஷ்மு யாலமு அந்த மாதிரி ஃபுல்லாக ஓதணுமா. வயவருஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன யஅலமு வயவருஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன யஅலமு அந்த மாதிரி. இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 6 வரிசைகள் முடிஞ்சதுப்பா. நடுவிலே வந்து நான் நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட வீடியோ வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், காரிக்களை போலவே குர்ஆன் ஓதுறதுக்கு மஹ்ரஜ், சட்டங்கள், அந்த டோன் 3 தான் அவசியம். இன்ஷா அல்லாஹ் மஹ்ரஜும் சட்டங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். டோன் வந்து நம்ம ஓத வந்துடும், கவலைப்படாதீங்க. இந்த 3மே சேர்ந்தால் காரிக்களை போல் நாமளும் குர்ஆன் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யார் வந்து காரிக்களை போல் குர்ஆன் ஓதணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஷேர் பண்ணி வைங்க இன்ஷா அல்லாஹ். காரிக்களை போலவே குர்ஆன் ஓதணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.